இந்தியாவின் தமிழ்நாட்டில் பண்டைய காஞ்சிபுரம் நகரில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் போதி தர்மர். அவர் சிறு வயதிலேயே அறிவிலும் அமைதியிலும் சிறந்து விளங்கினார். அரண்மனையின் செல்வச் சுகங்கள் அனைத்தும் அவரை மகிழ்விக்கவில்லை. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்ற கேள்வி எப்போதும் அவரது மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. ஒருநாள் அரச குமாரன் என்ற அடையாளத்தை விட்டு அரச மாளிகையை விட்டு வெளியேறி ஒரு சாதாரண புத்த துறவியாக வாழ முடிவு செய்தார். அடர்ந்த காடுகளிலும் மலை குகைகளிலும் பல ஆண்டுகள் கடுமையான தியானத்தில் ஈடுபட்டார். உடலும் மனமும் இரும்பைப் போல உறுதியடைந்தது. புத்த தர்மத்தை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் அவர் சீனாவை நோக்கி கடினமான கடல் பயணத்தை தொடங்கினார். புயலும் அலைகளும் நிறைந்த அந்த பயணம் அவரது உறுதியை சோதித்தது. நீண்ட பயணத்துக்குப் பிறகு அவர் சீனாவின் புகழ்பெற்ற ஷாவ்லின் கோவிலை அடைந்தார். அங்கு தியானத்தில் ஈடுபட்டிருந்த துறவிகள் உடல் பலம் இன்றி சோர்வடைந்ததை அவர் கவனித்தார். அதனால் துறவிகளுக்காக சிறப்பு உடற்பயிற்சிகளையும் மூச்சுப் பயிற்சிகளையும் உருவாக்கினார். அந்த பயிற்சிகளே பின்னாளில் உலக புகழ்பெற்ற ஷாவ்லின் குங்ஃபுவாக வளர்ந்தது. அதோடு மட்டுமல்ல, சீனாவில் ஜென் புத்தமதத்தின் அடித்தளத்தையும் அவர் அமைத்தார். இன்று போதி தர்மர் ஜென் புத்தமதத்தின் தந்தை என்றும் ஷாவ்லின் கலைக்கு வழிகாட்டி என்றும் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். ஒரு தமிழ் முனிவர் ஆசியாவின் வரலாற்றையே மாற்றினார் என்றால் அது மிகையாகாது.